இங்கயா அத சாமரூம்ல வச்சுக்கலாம். மாமா இங்க மாமா பிரச்சனை என்ன இருக்கு? உள்ள வா. நான் சும்மா விட்டுருவனா? போலீஸ் போன் பண்ணி உன்னை உள்ள தேடுவேன். அப்பா சும்மா இருப்பியா? கோடீஸ்வரன் சம்பந்தி விட்டு வாசப்படியில உனக்கு என்னடா வேலை? பஸ் ஸ்டாண்ட்ல கூலிக்கார பய, மூட்டை தூக்குற பய. நான் இவரை கிராமத்துல பார்த்தப்பவே முடிவு பண்ணிட்டேன், இவர்தான் என் புருஷன். ஒருவேளை அப்பவே இவர் பஸ் ஸ்டாண்ட்ல கூலி தூக்குறவர்னு தெரிஞ்சிருந்தா கூட சத்தியமா உங்களால எங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்க முடியாது. என்னையா? ஆமா, நீங்க தான் என் மாப்பிள. வயசான காலத்துல என்ன தனியா விட்டுட்டு எல்லாரும் ஒட்டு மொத்தமா போறேன்னு ரயில் விட்டா என்ன ஆவறது? எனக்கு சொத்து வேணா ஒண்ணு வேணா, நீங்க தான் வேணும் மாப்பிள. நீ சார்னு கெட்ட வார்த்தை மாதிரி சொல்றீங்க. அன்பா மாமான்னு சொல்லுங்க. ஐயோ அக்கா, 10 நாள் பழக்கத்துல அவரு என்ன 10 மாசம் சுமக்க வச்சுட்டாரு. ஆமாக்கா, அவர் என்ன கெடுத்துட்டாரு. என்ன சொல்ற? ஆமா மாமா, உங்க தம்பி என்ன தப்பா நடந்து போச்சு மாமா. நீங்க தான் மாமா எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிக்கணும். ப்ளீஸ். என்னமா சொல்ற? ப்ளீஸ் மாமா. ஜானகி, மைத்திலி, நான் உன் அக்கா சொல்றேன், உன்னை ஏமாத்திட்டு அவர் அப்படியெல்லாம் போக முடியாது. அவர் நிச்சயம் திரும்பி வருவாரு. வர வைக்கிறேன். ஜானகி எப்படிப்பா? அதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் தம்பி ஒத்துக்கணுமே. ஏன் ஒத்துக்காம? பஞ்சு நெருப்பின் பக்கத்துல வச்சா பத்திக்காம என்ன செய்யும்? சின்ன மாப்பிளைய இந்த வீட்டுல கொண்டாந்து வைக்க போறேன். அப்புறம் அவர் உன் தங்கச்சி மைதிலி வந்து வேட நான் சொல்ல போறாரு. எப்படி ஆள வந்த ஐடியா? அப்பா, நீங்க எது செஞ்சாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யுங்க. யார் உன் வீட்டுக்காரட்டியா? கிழிஞ்சது போ. தம்பி பேர் எடுத்தால செவத்துல போய் டம்மு டம்முன்னு முட்டிக்கிறாரு. இன்னும் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி சொன்னோம் முட்டி முட்டி இந்த வீடே தரமட்டம் ஆக்கிடுவாரு. முதல்ல மைதிலி சின்ன மாப்பிள பாக்கட்டும், அப்புறம் பாரு சொத்து பூரா நமக்குதான். குட் மார்னிங். எந்திரிச்சிட்டீங்களா? ஜானகி, காஃபி ரெடி. என்னது இதெல்லாம்? உனக்கு தெரியாம சமையல் முடிச்சிட்டு கடத்தருக்கு போய் உனக்கு பிடிச்ச பாதாம் அல்வா, எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து உன்னை எழுப்பி அசத்தலான்னு பார்த்தா கெடுத்துட்டிய. வக்கீல் பார்க்க போலியா? வக்கீல் பக்கீல்லாம் இல்ல, இன்னைக்கு லீவ். லீவா? எதுக்கு? மப்பு, அதுக்குதான். சீ, போங்க. அம்மா தாயே, எக்ஸ்பிரஸ் பஸ் ஆட்டம் ஆவுன்னா உங்க அப்பா மெட்ராஸுக்கு வந்துறாரு. இதுல ராத்திரி பகலும் பார்த்தா இப்படி பல்லு கூட விளக்காமா? இதுக்கெல்லாம் போய் பல்லு விளக்குவாங்க. கடை தெருவு போயிட்டு வரேன். பி ரெடி. போங்க. என்னதான் புதுசா கல்யாணம் ஆனாலும் இப்படியா? ஐயோ, என்னங்க மறுபடியும்? என்னக்கா, பூஜை வேளையில கரடி மாதிரி வந்துட்டேனா? எங்க உன் புருஷன்? என்ன பார்த்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரா? மாமா, மாமா, அவரு எனக்காக மல்லிகைப்பூ அல்வாவும் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்காரு. ஓஹோ, செட்டப்பா. அப்ப நீ எப்படி வந்த? அப்பாவும் கூட வரல? அப்பா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வா வா. ஜானு, தோ வந்துட்டேப்பா. பாருங்க சார், சாப்பிடாம கொள்ளாம கிளம்புறாரு. அது வந்துமா, நம்ம புது வீட்டுக்கு கூட்டி போறோம்ல, நல்ல நேரத்துல கூட்டி போனோம்ல. டயத்து இப்பதாம்மா பார்த்தேன், எமகண்ட வர போறதுமா. நல்ல நேரத்துல போலாம், வண்டியில இருமா. ஆமா, எங்க கணக்கு பிள்ளைய காணோம்? ஊருக்கு போயிட்டாருமா. என்னது, ஊருக்கு போயிட்டாரா? அது வந்துமா, தம்பியோட அப்பா தகராறு பண்ணாரு இல்லையா, அவர் தகராறு பண்ண விஷயத்த உங்க அப்பாட்ட சொல்லணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஊருக்கே போயிட்டாருமா. நல்ல நேரம் போயிடும். உள்ள இரு. என்னம்மா? அது இல்ல, ஒண்ணு இல்ல. எங்க இப்படி? அது சும்மாதான், கோயிலுக்கு வந்தேன், அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு தான். ஆமா, சிங்கப்பூர்ல இருந்து உங்க வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க நீங்களே, இல்லையா? ஏமா, அவங்கள பாக்கணுமா? நான் எதுக்கு அவங்கள பாக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? சும்மாதான் கேட்டேன். நான் போயிட்டு வரேன். சரிம்மா. கணக்கு போல என்னம்மா? ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குமா? கொஞ்சம் இருமா, கொண்டு வரேன். ஐயோ, எனக்கு நீ சும்மா இரு ஜானகி.
இவரோட பிளான் எனக்கு புரிஞ்சு போச்சு. இவரும் எங்க அப்பாவும் கூட்டு. அதாவது நம்ம 2 பேரும் இந்த வீட்டுல வாழணுமா, நான் கஷ்டப்படணுமா, நான் போய் அப்பா கல்ல விழணுமா, அதான் இவர் ஐடியா. அட பாவி, அம்மா தோல்ல தூக்கி போட்டு குழந்தை இப்ப மார்பல பாயுது. ஆனா இது குழந்தை மாதிரி பேசும். வேலை செஞ்சு சம்பாதிக்கணுமேங்கிற துப்பேது கிடையாது. ஓய். நீங்க இப்ப வெளியில போனா எந்த இடத்துல வாடகை கொடுத்து தங்க முடியும்? இது சொந்த வீடுமா? இங்க நீங்க ஃப்ரீயா தங்கலாமேன்னு பார்த்தேன். ஆனா நீ மண்டைய ஆட்டுவ, அவ சொல்றதான் கேப்ப. ஏன்னா நீ அவன் முண்டாட்டி, நான் 3வது மனுஷன் இல்லையா? ஐயோ நிலுங்க, மன்னிச்சிருங்க. அவர் வசதியா வாழ்ந்தவரு. யாரு? நீங்கதான். ஆமா. யதார்த்தத்தை பேசினா புரிஞ்சுக்க மாட்டாரு. இத பாருங்க, நம்ம இந்த வீட்டுல தான் தங்குறோம். வேண்டாம் ஜானகி. ஐயோ, இந்த வீட்டுல தான் தங்குறோம். சரி, நீ ஓகேனா நான் ஓகே தான். உங்களுக்கு என்ன பங்களா தானே வேணும்? ஆமா. எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. இந்த வீட்டை இப்பவே கூட்டி பெருக்கி உடனே பங்களா வைக்கிறேன். அம்மா அம்மா கிரிகிடா. ஐயோ கிரிகிடா. என்னது கிடுகிடா? என்ன கிரிகிடானா அதான். ஐயோ சீ. என்னச்சி, இன்னைக்குதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. அதெல்லாம் ஊர்லயே முடிஞ்சிருச்சு. ஐயே, ஊர்லயா? அது வில்லேஜ், கிராமம். இது சென்னை மாநகரம். இன்னைக்குதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. ஐயோ, வீடெல்லாம் ஒரே தூசியா இருக்கு. நான் முதல்ல சுத்தம் பண்ணணும். என்ன நீ? நாளை காலையில அப்பா மேல கேஸ் போடுறேன். அந்த கேஸ்ல நான் ஜெயிச்சேன். தூசு தட்டுறதுக்கு 1000 பேர் வேலைக்கு வைக்கிறேன். நீ கவலைப்படாத. கிரிகிடா, நீ வா. அம்மா ஐயோ, ஏ எம்பளவனா, இன்னும் கட்டல இது. என்ன